அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்தமான் ஸ்டைல் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போறீங்க. வாங்க இத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்ப சிக்கன மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு இப்ப 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஃபுட் கலர் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 1 மணி நேரம் கூட நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுக்கோங்க. இல்லாட்டி 1/2 மணி நேரம் வச்சா கூட போதும். இப்ப இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கடாயில நல்லா எண்ணெய் சூடு பண்ணிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன், இப்ப அத போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இந்த மாரி செய்யும்போது சிக்கன் நல்லா முழுசு முழுசா இருக்குங்க. உடையவே உடையாது. நம்ம சிக்கன சும்மா தாளிச்சு விட்டு சேர்ப்போம்ல, அந்த மாரி செய்யாம இந்த மாரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். சிக்கன் அப்படியே முழுசு முழுசா இருக்குங்க. சுத்தமா உடையாது. இப்ப இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்ப இத எடுத்துறலாம். அரை வேக்காடா எடுத்துக்கங்க. இப்ப ஒரு கடாயில அதே எண்ணெய் கொஞ்சம் ஊத்திட்டு, இப்ப வெங்காயம் நல்லா வதங்க விட்டுக்கிறலாம். வெங்காயம் வந்து 400 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு. இப்ப அத நல்லா வதக்கி விட்டுக்கிறலாங்க. இப்ப இதில பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3யும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மாரி நல்லா வதங்கி வந்தோனே 3 ஸ்பூன் ஃபுல்லா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்ப இத நல்லா பச்சை வாடை போகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அரை கைப்பிடி அளவு புதினா போட்டு நல்லா இதையும் வதக்கி விட்டுக்குங்க. இந்த பிரியாணி பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இங்க மேக்ஸிமம் இந்த பிரியாணி தான் செய்வாங்க. கல்யாண வீடா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி இந்த பிரியாணி தான் செய்வாங்க. இப்ப நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப அதில பொரிச்சு எடுத்த சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி, பச்சை மிளகாய் வந்து கீறாம நான் அப்படியே முழுசா சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்ப இத நல்லா மிக்ஸ் குடுத்துக்கிறலாங்க. பாருங்க பார்க்கவும் எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல கலரும். பார்க்கவும் மட்டும் இல்லங்க, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க ஊர் அந்தமான் பிரியாணிய. இப்ப இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சு எடுத்துக்கிறலாம். எதுக்கு நம்ம தண்ணி விட்டு கரைக்கிறோம்னா, நம்ம அப்படியே சேர்த்தோம்னா திட்டு திட்டா இருக்குங்க. இந்த மாரி சேர்க்கையில நல்லா எல்லா இடத்துலயும் நல்லா சேர்ந்து, நல்லா சிக்கன் நல்லா மசாலா நல்லா பிடிக்கும். இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் குடுத்துக்கிடலாங்க. இப்ப இத நல்லா கைவிடாம எல்லா இடத்துலயும் வர்ற மாரி மசாலா நல்லா கலரி விட்டுக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க கைவிடாம. இப்ப இதுல கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம். நான் ஏற்கனவே இந்த மசாலா நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். ரம்லான் ப்ரிப்பரேஷன் வீடியோல. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதுலருந்து 1 ஸ்பூன் ஃபுல்லா நீங்க சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் ஃபுல்லா தான் சேர்த்துட்டேன். ஆனா 2 தவண நான் சேர்த்துருக்கேன். நீங்க 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இந்த மாரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப தண்ணினா சுடு தண்ணி தான் ஊத்தணும். அப்பதான் டேஸ்ட் மாறாம அப்படியே இருக்குங்க. சேர்த்துட்டு இப்ப நல்லா சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாரி நல்லா கொதிச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு கொஞ்ச நேரத்துல. தக்காளி நல்லா கரைஞ்சு வந்துருச்சுங்க. இப்ப இத இறக்கி வச்சிரலாம். இப்ப சாப்பாடுக்கு ரெடி பண்ணிக்கிரலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நெய்யி, எண்ணெய் 2ம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை இது நல்லா பொரிய விட்டு 4 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. 1 கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் ரொம்ப சேர்க்க தேவையில்லைங்க. 700 கிராம் ரைஸுக்கு 1 வெங்காயம் இருந்தா போதும். நல்லா அந்த மாரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டா முந்திரி, திராட்சை கூட சேர்த்துக்குங்க. இப்ப நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம ரைஸ் சேர்த்துக்கிரலாம்.
நான் எப்பவும் இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் சேர்த்துக்கிருவேங்க பிரியாணிக்கு. அப்பதான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். 1 கிலோ சிக்கனுக்கு 700 கிராம் ரைஸு கரெக்ட்டா இருக்குங்க. இப்ப நெய்யிலே நல்லா வறுத்துக்கிரலாம் ரைஸ. ஒரு 5 நிமிஷம் போல வறுத்தெடுத்தா போதும். நான் தண்ணி ஏற்கனவே சூடு பண்ணி வச்சிருந்தேன். 1க்கு 1 1/2 ரேஷியோல நீங்க தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப தண்ணி சேர்த்துட்டு, உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு, இப்ப இத மூடி வச்சுக்கிரலாம். இப்ப நல்லா கொதி வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்ப கரெக்ட்டான லெவல்ல இருக்கு. இப்ப தம் போட கரெக்ட்டா இருக்குங்க. இப்ப நம்ம அடுப்ப சிம்ல வச்சுட்டு நம்ம தம் போட்டுக்கிரலாம். இதுக்கு நீங்க தோசை கல்லு எதுவும் வைக்க தேவையில்ல. அடுப்பு ஃபுல்லா சிம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு டக்கன் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இந்த மாரி பிரியாணி எசன்ஸ் கிடைக்குங்க. அப்படி இல்லாட்டியும் கூட பரவால்ல. நீங்க சும்மா தண்ணீலே நீங்க கலந்துக்குங்க கலரு. நான் கிரீன் கலர், ரெட் கலர் 2ம் சேர்த்துருக்கேன். நான் இங்க உள்ள மெத்தட்ல எப்படி பிரியாணி செய்வாங்களோ, அதே மாரி தான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இப்ப ரைஸ் சூப்பரா வெந்து வந்துருச்சு. பாருங்க நல்லா உதிரி உதிரியா நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்ம ரைஸும், தண்ணியும் ஒரே லெவல்ல இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம அடுப்பு ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு, அப்படியே டக்கன் போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம தவாவுலலாம் வைக்க தேவையே இல்லங்க. அடியே பிடிக்காது. தண்ணி மட்டும் 1க்கு 1 1/2 ரேஷியோல தண்ணி வச்சுக்கோங்க. கரெக்ட்டா வெந்து வந்துருங்க. இப்ப இதுலருந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்து வேற ஒரு பிளேட்க்கு மாத்திக்கிரலாம். இப்ப அதுல கொஞ்சம் ரைஸ் விட்டுட்டு, நம்ம கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? இப்ப அத நம்ம ஒரு சிட்டிகை அப்படியே தூவிக்கிரலாம். இப்ப கலர நம்ம இந்த மாரி தெளிச்சு விட்டுக்கிரலாம். நம்ம ஸ்பூன்ல போடும்போது ஒரு பக்கம் நெறையா இருக்கும், ஒரு பக்கம் கம்மியா இருக்கும். இந்த மாரி தெளிச்சு விடும்போது எல்லா இடத்துலயும் நல்லா பரவி வரும். இப்ப இதுக்கு மேல நம்ம சிக்கன் சேர்த்துக்கிரலாம். சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? இப்ப அத நம்ம சேர்த்துக்கிரலாம். எல்லா இடத்துலயும் பீஸ் வர்ற மாரி நல்லா இந்த மாரி செப்பரேட்டா வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிரேவியும் போட்டுக்கோங்க. இந்த மாரி எல்லா இடத்துலயும் பீஸ் வர்ற மாரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடப் போறோம். அதே மாரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம செஞ்சு எடுத்துக்கிரலாம். ஃபர்ஸ்ட் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கலர், அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு இந்த மாரி செஞ்சு வச்சுக்கிரலாம். நீங்க இதுக்கப்புறம் நீங்க தவாலலாம் வைக்க தேவையே இல்லங்க. தம் போட தேவையே இல்ல. அப்படியே நீங்க எல்லாம் பண்ணி வச்சுட்டு, நல்லா மூடி வச்சுட்டா போதும். இது புதுசா சமையல் கத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. இப்ப லாஸ்ட்டா மேல கொஞ்சம் கலர் தூவிட்டு, நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிரலாம். சேர்த்துட்டு, இப்ப இத நம்ம கவர் பண்ணி வச்சுக்கிரலாம். ஒரு காட்டன் கிளாத் இருந்தா, இந்த மாரி அந்த மூடி இருக்கு இல்லையா? அது மேல நல்லா கவர் பண்ணி இந்த மாரி வச்சுக்கோங்க. அப்பதான் அது தண்ணி எதுவும் விழுகாம நல்லா சூப்பரா இருக்கும். பாருங்க, எப்படி சூப்பரா வந்திருக்குன்னு. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க ஊர் அண்டமான் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த ஈதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. புதுசா சமையல் கத்துக்கிறவங்களுக்கு செஞ்சு அசத்துங்க. நீங்க தான் செஞ்சீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.